அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே, நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த மக்களே, புனித அந்தோனியாரின் பக்தியில் திளைத்து நிற்கின்ற இறை மக்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் என்றால் புனித அந்தோனியார் மீது இருக்கின்ற பக்தியும், அது பக்தியா பாசமா என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? இரண்டும் கலந்தது தான். பக்தியால் பாசமும், பாசத்தால் பக்தியும் இணைந்து வருகின்ற ஒன்று. இதன் காரணமாகத்தான் ஒரு மாதம் என்றல்ல, ஒவ்வொரு வாரமும் வருகின்ற மக்களும் உண்டு. வந்து புனித அந்தோனியாரை சந்தித்து அவரிடம் ஆசிரியர் பெற்று அவர் மூலமாக இறை ஆசிரியரை பெறுகின்ற அற்புதமான ஒரு அனுபவம். இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதற்கு காரணம் புனித அந்தோனியார் வழியாக நூற்றுக்கணக்கான மக்கள், ஏன் ஆயிரக்கணக்கூட சொல்லலாம், பல தரப்பட்ட மக்களும் உள்ளே வருகின்றார்கள். பல சமயத்தை சார்ந்த மக்களும் உள்ளே வருகின்றார்கள். அவர் பார்க்கும் பொழுது எவ்வாறு இந்த புனிதர் அனைவரும் ஈர்த்து இறைவன்பால் இட்டு செல்லுகின்ற அற்புதமான ஒரு புனிதர். இந்த புனிதருடைய பணியே அதுதான். இதற்காகத்தான் இறைவன் இந்த புனிதர்களை உருவாக்கி இருக்கின்றார். இந்த ஒரு நாளிலே புனித அந்தோனியாருக்காக நன்றி கூறுவோம். இவர் மூலமாக நாம் இறைவனிடமிருந்து அருள் பெறுகின்றோம். அது மட்டுமல்ல, இறை அன்பை உணர்வதற்கு புனித அந்தோனியார் நம்மோடு இருக்கின்றார். மேலும் இந்த நாளிலே புனித ஜோசப் வாஸ் நினைவு கூறுகின்றோம். ஒரு அற்புதமான புனிதர். கோவா என்ற இடத்திலே பிறந்தாலும் அவர் ஸ்ரீலங்காவுக்கு சென்று மறைபரப்பு பணியிலே மும்முரமாக ஈடுபட்டவர். தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதர். இவர் முதல் மறைசாட்சி என்றும் அழைக்கப்படுகின்றார். முதல் புனிதர் என்று ஸ்ரீலங்காவில் அழைக்கப்படுகின்றார். இந்த ஒரு புனிதர் அந்த மறைபரப்பு பணியில் முக்கியமாக பயன்படுத்தியது என்ன வழிமுறை என்று பார்க்கும் பொழுது திவ்ய நற்கருணை பக்தி என்று சொல்லப்படுகின்றது. அந்த திவ்ய நற்கருணை பக்தியை வைத்து நூற்றுக்கணக்கான மக்களை இயேசுவின்பால் ஈர்த்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறை அன்பை உணர வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு நண்பர்களே, நமது வாழ்க்கையில் நமக்கு வழிமுறையாக அமைவது இந்த திவ்ய நற்கருணை. நிச்சயமாக இந்த பக்தி நம்மை இறை அன்பில் திளைக்க செய்வதும் இறை அன்போடு இணைய செய்வதுமாக அமையட்டும். இந்த திருப்பலின் ஆரம்பத்தில் நமது பாவங்களை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசபாஸ் என்னும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருட்பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு ஆவியை மேன்மையுற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெறச் செய்து வாழ்வு அளிக்கும் அருள் அடையாளத்தால் உம் ஊழியர் ஊட்டமளித்து உம் மக்களை கண்ணோக்கி அருளுமே வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கமுடன் அல்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் ஒரே சர்வீஸ் நாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டோர் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1-13 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளான் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவேனா என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகின்றவை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல்.
தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன். மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை நானே உயர்த்தினேன். மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களிலிருந்து ஒரு கருத்தை உங்களுக்கு எடுத்து நம்ப விளைகின்றேன். இன்றைய வாசகத்திலே சட்டத்திட்டங்கள், அதையும் தாண்டி செல்லுகின்ற இயேசு, சட்டத்திட்டங்களை உடைக்கின்ற இயேசு அல்ல, அதை தாண்டி செல்லுகின்ற இயேசு என்று கூறுகின்றேன். அதற்கு காரணம், இந்த சட்டத்திட்டங்கள் நிச்சயமாக யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த சாபத். எனக்கு ஒரு அனுபவம், அந்த எருசலேம் சென்ற பொழுது தாவீதுடைய கல்லறைக்கு சென்று இருந்தோம். அது அன்றைக்கி சனிக்கிழமையாக போயிடுச்சு. சனிக்கிழமை அவர்களுக்கு சாபத்து. அதன் காரணமாக அவர் சொன்னார்கள், நாங்கள் உள்ளே சென்று ஃபோட்டோ எடுக்க போகும்போது வேலை செய்யக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வளோ தூரம் போய் ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருந்தது. இருப்பினும் அவருடைய அந்த சட்டத்திட்டங்கள் அவ்வளவு கண்டிப்பாக இருந்தது. இருப்பினும் இயேசு அதை தாண்டி செல்கின்றார். சட்டத்திட்டங்கள் என்பது ஒரு மனித வாழ்க்கைக்கு மேம்படுத்துவதற்கும் சிறப்பு பெறுவதற்கும் தான் அந்த சட்டத்திட்டங்கள். இதன் காரணம் அதையும் தாண்டி செல்கின்ற. இவ்வாறு பார்க்கும் பொழுது இறை சித்தம் என்று வரும் பொழுது சட்டங்களையும் தாண்டி இயற்கையின் வழிமுறைகளையும் தாண்டி செல்லுகின்ற அந்த பண்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டங்களை படைத்த இறைவன், இயற்கையின் சட்டத்திட்டங்களை உருவாக்கிய இறைவன். ஆக அந்த இறைவன் வரும்பொழுது அதையும் தாண்டி செல்லுகின்ற ஒன்று. இதன் காரணமாக என்னவோ, அந்த அத்திமர சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இயேசு வந்து கேட்குறார், பழம் எங்கே என்று வரும்பொழுது அந்த அத்திமரம் பழம் கொடுத்ததா? கொடுக்கல. ஏன்? அது பருவம் இல்லை.
இருப்பினும் கேட்பது யார்? கேட்பது யார்? அந்த இயற்கை சட்டத்திட்டங்களுக்கு பருவத்திற்கும் அப்பாற்பட்டு அந்த செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பது இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைகின்றது. இறைவன் நம்மை நாடி வரும் பொழுது, நம்மை தேடி வரும் பொழுது, நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றாரோ அவர் சித்தம் வெளிப்படும் பொழுது நாம் ஏற்று செயல்படவில்லை என்றால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும், செயல்பட வேண்டும். இது நேரம் இல்லை, எனக்கு இயல்பான ஒன்று இல்லை, என்னால் இயலாது என்றால் சொல்லக்கூடிய அவசியம் அங்கே இருக்க வேண்டிய கிடையாது. காரணம், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர் பார்க்கும் பொழுது சட்டத்திட்டங்களை தாண்டி செல்கின்றார். இதை பல ரீதிகளை பார்க்கின்றோம். ஒன்று, இறைவன் சித்தம் என்று சொன்னேன். இதை ஏற்று செயல்படக்கூடிய மனிதர்கள் எந்த நிலையில் சென்றார்கள் என்றால், அந்த நம்பிக்கையில் ஆழமாக இருக்கும் பொழுது இந்த சட்டத்திட்டங்களை இயற்கையும் தாண்டி செல்கின்ற மனிதர்கள். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நமது மரியாள் தேவ அன்னை கேபிரியல் தூதரை சந்தித்த பின்பு எங்கே போகிறாங்க? எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகின்றார்கள். அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்த உடனேயே அந்த ஆன்மீக பரிமாற்றம், அதில் வரக்கூடிய சம்பவம் ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவம். அது வார்த்தையை கேட்ட உடனே அந்த உதிரத்தில் இருந்த பிள்ளை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லப்படுது. அது மட்டுமா, அதுக்கப்புறமா அந்த எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை, இறைவன் கூறியதை விசுவசித்து நீ பேறு பெற்றவள் என்று சொல்லுகின்றார் மரியாளை பார்த்து. அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த இயேசு பிறப்புக்கே ஒரு முக்கியமாக அஸ்திவாரமாக அமைவது மரியாளின் விசுவாசம், நம்பிக்கை. அன்பர்களே, நமது நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது? இறைவன் நம்மை தேடி வரும் பொழுது, நம்ம அழைத்து ஒரு செயல்பாட்டை செய்ய பணிக்கும் பொழுது அந்த விசுவாசம் இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகின்றார். பல வேளைகளிலே ஒன்று, நாம் இறைவன் வருவதை உணர்வது கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அதே சமயத்தில் உணர்ந்தாலும் செயல்பட எவ்வளவு தயக்கம் இருக்கின்றது நம்ம உள்ளத்தில். அதுக்கு முக்கிய காரணமாக அமைவது என்னால் இயலுமா என்ற விசுவாசம் அற்ற நிலைதான். அந்த புனிதர்களை பார்க்கின்றோம், செயல்படுகின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அதை அற்புதமாக பார்க்கின்றோம். இயற்கைக்கு அப்பால் செல்கின்ற ஒரு அனுபவம். அந்த போர்க்களத்தில் நிற்பவன் யார் என்று பார்க்கும்பொழுது ஒரு அரக்கன் மலை போன்று நிற்கின்றான். அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு சிறியவன், சின்ன பையன். அவன் கையில் இருக்கின்ற ஆயுதமும் சிறியவைதான், ஒரு சிறிய கல், அவ்வளவுதான். ஆனால் நிற்கும் பொழுது அவன் கூறிய வார்த்தைகள், நீ உன் கையில் இருக்கின்ற அந்த வாளும் ஈட்டியை வைத்து நம்பிக்கொண்டு இருக்கின்றாய், நானோ எல்லாமல்ல இறைவன் அவர் பெயரில் நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த விசுவாசங்க, ஆழமான விசுவாசம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு செல்லுகின்றான். அந்த அரக்கனையை வீழ்த்துகின்ற ஆற்றல் இறைவன் அவனுக்கு கொடுக்கின்றார். தேர்ந்தெடுத்த இறைவன், சரிதான், அவனை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அந்த மனிதன் வழியாக அவனும் அந்த விசுவாசத்தை விசுவசித்து ஏற்றுக்கொண்டான் இறைவன் கொடுத்த பணியை. அதன் காரணமாக எவ்வளவு பெரிய அற்புதம் நடைபெறுகின்றது. அங்கே ஒரு சிறுவன் அந்த அரக்கனை கொள்ளுகின்றான். யாருமே எதிர்பார்க்கல, அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களை எதிர்பார்க்கல, சவுலை எதிர்பார்க்கல, அந்த அரசனை எதிர்பார்க்கவில்லை. அவன் வீழ்த்துகின்றான். ஆக இந்த விசுவாசம், இறை பணியை செய்வதற்கான அந்த விசுவாசம் அடித்தளமாக அமைவது. இதன் காரணமாக அற்புதமாக செயல்படுகின்றார்கள். அன்பர்கள், நமது வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கையில் சட்டத்திட்டங்கள் உண்டா? குடும்பங்களில் சட்டத்திட்டங்கள் உண்டா? இருக்குதா? எழுதப்படாத சட்டங்கள் உண்டு, எழுதலை அந்த சட்டங்கள் உண்டு. 6 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிக்கலையா? அது ஒரு சட்டம், 6 மணிக்குள்ளே எந்திரிக்கணும். 8 மணி ஆச்சு, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? 8 மணிக்குள்ள சாப்பாடு ரெடி ஆகணும்னு ஒரு சட்டம் அங்கே உண்டு. நைட்டு 10 மணி ஆச்சு, இன்னும் தூங்கலையா? 10 மணிக்குள்ள தூங்கணும் ஒரு சட்டம் அங்கே உண்டு. நமது குடும்பங்களில் சட்டங்கள் உண்டு. ஆனால் பல நேரங்கள் அதை தாண்டி செல்லுகின்றோம். சரி, பரவாயில்ல, சீக்கிரம் போ, சீக்கிரம் தூங்க போ, மணி 10:30 ஆச்சு. 10 மணிக்கு சட்டம் 10:30க்கு அனுப்பப்படுகின்றது. அது அன்பின் காரணமாக. இயேசு அன்பர்களை மற்றொன்று,
மத்தேயு 25வது அதிகாரத்தில் அந்த நீதி தீர்ப்பு வருகின்ற நாளிலே இறைவன் சொல்லப்படுகின்றது எல்லாமே அன்பை பொறுத்துத்தான். சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லவில்லை, சட்டத்தை கடைபிடித்தாய் என்று சொல்லவில்லை. அதுக்கு மாறாக நீ அன்பு செய்தாயா என்று கேட்கின்றார். நீ மன்னித்தாயா, பிறருக்கு அன்பு செய்தாயா, இதை செய்தாயா என்றுதான் கேட்கப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த விசுவாசத்தின் மூலமாக இறை சித்தம் அங்கே செயல்படும் பொழுது நமக்கு தேவையான ஆற்றலை இறைவன் கொடுப்பார். இன்னொரு சம்பவம் சொல்லுகின்றேன். பழைய ஏற்பாட்டில் கீதியோன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அழைக்கின்றார். பிலிஸ்தீருக்கு எதிராக போர் செய்ய அழைக்கின்றார். அவர் அழைக்கும் பொழுது அவர் சொல்றார், நான் ஒரு விவசாயி, எனக்கு சண்டை போடவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றார், கடவுள் உன்னைத்தான் அழைத்திருக்கின்றார், வா என்று கட்டாயப்படுத்தி இழுத்து செல்லுகின்றார். அவன் வழக்கம் போல இந்த இயற்கை மூலமாக சிந்திக்கின்ற சிந்தனைகள். உடனே 10,000 வீரர்களை திரட்டி கொண்டு போகின்றான். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த 10,000 பேர் தேவையில்லை, எத்தனை பேர், 300 பேர் போதும் சொல்லி அவர் தீர்க்கதரிசி தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் எதிரிகளோ அத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த 300 பேர் வச்சு எப்படியா நீ ஜெயிக்க போற இந்த போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சொல்லப்படுகின்ற வார்த்தை, இந்த போர் உன்னுடையதல்ல, இறைவனது. இது ரொம்ப முக்கியமான வசனங்கள் நமது வாழ்க்கையிலே. இந்த உலகத்திலே நாம் நடத்துகின்ற போர், தீமைக்கு எதிராக நடத்துகின்ற போர், அது நமது போர் அல்ல, இறைவனது போர் என்பதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். ஆக இறைவனது போர் என்று சொல்லும் பொழுது அது இறைவனது சித்தம் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்று. நமது வாழ்க்கையிலே வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்துமே போர்க்களத்தில் வருகின்ற சம்பவங்கள். இந்த சம்பவத்தில் இறைவன் என்னோடு இருக்கின்றார், நிச்சயமாக எனக்கு இறைவன்பால் வெற்றி உண்டு என்பதை நினைத்து விசுவசித்து செல்லும் பொழுது இந்த துன்ப துயரங்கள் எல்லாம் துன்பமே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் பல நேரங்கள் நம்ம பிரச்சனையை ரொம்ப பிரச்சனையை பார்க்குறோம். அதான் சொல்லுவார்கள், பிரச்சனையை பார்த்தா தான் பெரிய பிரச்சனை, பிரச்சனையை பார்க்கலன்னா பிரச்சனையே கிடையாது. சொல்கிறது புரிஞ்சுச்சா? பிரச்சனையை பார்த்தா தான் பெரிய பிரச்சனை. அதே பிரச்சனையை பார்க்கலன்னா பிரச்சனையே கிடையாது. மாணவன் ஃபெயில் ஆகிட்டான், அவனுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு பார்த்துட்டான்னா அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. யார் திட்டினாலும் ஓ அப்படியா சரின்னு போயிடுவான். அதே அவனுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுனாக்கும் அது வேற விஷயம். நமது வாழ்க்கையில் கூட பிரச்சனை என்று வரும்பொழுது அது பிரச்சனையாக பார்க்க, அது சவாலாக பார்த்து விட்டால், இறைவன் எனக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு போர்க்களம் என்று பார்க்கும் பொழுது, நான் வெற்றி அடைய போகும் ஒரு போர்க்களம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு சவாலாக பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே வித்தியாசமான சிந்தனைகள், நம் கண்ணோட்டமே மாறிவிடும். ஆகிய அன்பர்களே, இன்றைய வாசகம் சட்டத்திட்டங்களை தாண்டி செல்லுகின்ற ஒரு இறைவன். அவர் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து அருளையும் நமக்கு கொடுக்கின்ற இறைவன். அவர் இருக்கும் பொழுது இறைவன்பால் நமது விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் தான் அன்பு. இறை அன்பு என்பது இறை மேல் நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம். இந்த விசுவாசம் தான் இறைவன் மேல் நாம் வைத்திருக்கின்ற அன்பு. ஆக நமது விசுவாசம் ஒவ்வொரு வேளையிலும் முழுமையாக இருக்கட்டும். எவ்வாறு தேவ அன்னை முழு விசுவாசம் கொண்டு செயல்பட்டாரோ, புனித அந்தோனியார் கையில் கொடுக்கப்பட்ட அற்புதமான அற்புதம், குழந்தை இயேசு கொடுக்கப்பட்டது. அது காரணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த விசுவாசம். எவ்வளவு படித்தவர் அவர், இருப்பினும் இறைவன்பால் கொண்ட அந்த அன்பு விசுவாசத்தின் காரணமாக அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை இந்த குழந்தை இயேசு கையில் ஏந்துகின்ற அற்புதமான ஒன்று. இயேசு நண்பர்களே, நமது வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு செல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு குறிப்பாக இறை பணியை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை முனைப்பில் நாம் இருந்து விட்டால், அதில் விசுவாசம் உள்ள வரும்பொழுது நிச்சயமாக நிறைவை காண்போம். சட்ட திட்டங்களையும் தாண்டி இயற்கையும் தாண்டி செயல்பாடுகள் செய்வதற்கு இறைவன் நமக்கு அந்த ஆற்றலை கொடுப்பார். அதை விசுவசிப்போம், நமது வாழ்க்கையில் இறை பணியை முழுமையாக செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறைவு உண்டு. எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. இறைவன் மீது முழு விசுவாசம் கொண்டு நம்மை படைத்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு உடன் பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பு இறைவா, திரு அவை தலைவராம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் ஆற்றல் பெற்று இவ்வுலகின் அவரின் சாட்சிகளாக சான்று பகர அவர் சொல்லிக் கொடுத்தபடி வாழ்ந்து காட்டிய தேவையான அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறஞ்சோருக்கு இறங்கிடும் இறைவா, உலகம் முழுதும் பெற்றோரை இழந்து வாழும் குழந்தைகள், இன்னும் உதவியின்றி பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைக்குள் உழன்று தவிக்கின்ற கைப்பெண்கள் அனைவரையும் உமது இரக்கத்தால் பாதுகாத்து வழிநடத்திடவும், எல்லா மனிதர்களும் கருணையும் அன்பும் உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, எங்களோடு உடன் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்று மதித்து வாழ்கின்ற அன்பு உள்ளத்தினை எமக்கு அளித்திட உலகின் நிலவும் அன்பின்மை, ஆதரவின்மை, நம்பிக்கையின்மை, உதவியின்மை போன்றவற்றை அகன்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை காண செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நூற்றியம் இறைவா, இக்கால சூழ்நிலையில் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி கடன் பெற்று கல்வி கற்று தேவையில்லாத காரணத்தால் மனசோர்வுடன் வெறுப்புற்று துன்புறும் இளைய சமூகத்தினை கைவிடாமல் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வாழ்வின் முன்னேற்றம் காண வேண்டிய வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நமது குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஒரு வேளையில் நாம் இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு வேளை, சிறப்பான ஒரு வேளை. நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் பெயர் சொல்லி ஜெபியுங்கள். மேலும் சிறப்பாக குருக்களுக்கும் துறவிகளுக்கும் ஜெபியுங்கள். இந்த ஒரு காலகட்டம் கடினமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுகின்றார்கள். குருக்களும் துறவிகளும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த மக்களாக இருந்து இந்த உலகிலே இறை அருள் பரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். இளைஞர் இளம் பெண்களுக்காக ஜெபியுங்கள். அவர் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பருவம். அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் இறைவனுக்கு ஏற்புடைய முடிவுகளாக, இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்ற முடிவுகளாக இருக்க இறைவன் அருள் தர ஜெபியுங்கள். அன்பே உருவான தெய்வமே, எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகள், ஏக்கங்கள், தாகங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் அது பார்த்து சமர்ப்பிக்கின்றோம். இது ஏற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமென். பரம்பொருளே எமை தருவே, பரம்பொருளே எமை தரவே, பலிபீடம் நோக்கி வருகின்றோம். பலிப்பொருளாயுமே பலம் தரவே, எம்மை பலியாக முழுதும் தந்தோ. பரம்பொருளே எமை தரவே, பலிபீடம் நோக்கி வருகின்றோம். பலி பொருளாய் உம்மில் பலன் தரவே, எம்மை பலியாக முழுதும் தந்தோம். எம்மை பலியாக முழுதும் தந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜோசப் வாசனமும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலே தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தையும் தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் முது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைத்து இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானக தூதரோடு அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இன்று நாங்கள் நினைவு கூறும் ஒவ்வொரு ஆன்மாவையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், புனித அந்தோனியார், புனித ஜான் போஸ்கோ மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் இயேசு நம்ம கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, இறைவன் திருமகனை தந்தன் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் புது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வு அளித்திருந்த புனிதமைக்கு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளையில் கருத்துன்னு இருக்க செய்தல்லும் நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து ரட்சிப்பதாக. ஆமென். அமைதியின் நல்காவலாய அகத்தில் அமைதிதா அன்புருவே இன்னானந்தமே இவ்வுலகில் அமைதிதா நெஞ்சக அலைகள் மன்னக புயல்கள் எல்லாம் மறையவா ஓ எல்லாம் வல்லவா அமைதியின் நல்காவலாய அகத்தில் அமைதிதா கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டவும் திரு உணவு எங்களுக்கு வாழ்வளிப்பதாக. இவ்வாறு ஜோசபாஸ் எனவும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அவருடைய திருத்தூத ஆர்வத்தின் எடுத்துக்காட்டால் பயனடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.